ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு @IM துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே @IM மீனம், @IM கன்னி ராசி, @IM விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நல்ல உயரத்தை பெறணும் அப்படின்னா 2 சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது சிம்பிளாக தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க. தீமையே யாருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது உங்களால் முடியுமாங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அது குறித்த அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இரண்டாவதாக, உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த 2யுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 5 கோடி சந்திர பகவான் ராசியிலே இருக்கிறது அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை சொல்லலாம் நண்பர்களே. 2ஆம் இடத்துல ராகு குரு சேர்க்கையும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. செவ்வாய் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. ஓஹோண்டு உங்களுக்கு இன்னைக்கு பிசினஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. சிறப்பான ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க. அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுன்னு சொல்லலாம் நண்பர்களே. புதிதாக வீடு வாங்கணும்னா கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வேலை தேடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகும். அனைத்து விதமான காரியங்களும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. அனைத்து வயதினருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நன்மைகளாக நடைபெறும் நண்பர்களே. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை அமையும். அன்னைக்கு அலுவலக பணிகளை ப்ரமோஷன்ஸ் குறித்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க. ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணமான இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கும். இன்னைக்கு நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்க. ஒரு நோட் எடுங்க. இன்னைக்கு இந்த காரியங்களை முடிக்கணும்ட்டு ஒரு 50-60 காரியங்களை இன்னைக்கு எழுதுங்க. நிறைய காரியங்களை முயற்சி பண்ணுங்க. மேக்சிமம் நீங்க 80% காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. அரசியல்வாதிகள் மூலமாக அனுகூலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. மிகப்பெரிய விஐபிகள் ஆதரவு பெருகும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நடக்க வேண்டிய நல்ல நன்மைகள் எல்லாமே நடக்கும். விட்டு போன உறவுகள் உங்களுடன் மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேற லெவல்ல புதிய உலகத்துக்கு காதல் வாழ்க்கை உங்களை அழைத்து செல்லும். எனவே ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இருக்கு நண்பர்களே. உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ஒரு ரொமான்டிக் ட்ரிப் போவீங்க. திருமண மாணவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ரொமான்டிக் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் திருமண வாழ்க்கையில் அழகான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே மாலை நேரத்தில், இனிமையான மாலை நேரத்தை நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணை கூட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள்.
சில காரியங்கள் மட்டும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. அடுத்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். எனவே நிறைய காரியங்களின் இடம் தயங்காமல் தன்னம்பிக்கை குறையாமல் நீங்கள் மேற்கொள்ளுங்க நண்பர்களே. வியாபாரத்தில் வேலையாட்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உறவினர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் கொஞ்சம் குறையுங்க. ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் மெயினாக இன்றைக்கி நீங்கிவிடும். எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே. மாணவர்களுக்கு தேர்வு சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் இன்றைய மேற்கொள்ளலாம். எல்லா விதமான எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் சிறப்பாக தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு. எனவே சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களை சுற்றியுள்ள எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. நண்பர்கள் மட்டும் இல்லை, முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக திரட்டப்பட்ட செல்வம் உங்களுக்காக இன்னைக்கு வேலை செய்யறதை நீங்கள் உணர்வீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது செல்வத்தை சேமிக்க நீங்கள் சிறப்பாக யோசனை செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் தவறான புரிதல் சில நண்பர்கள் உறவினர்கள் கூட இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. முக்கியமான பிசினஸ் முடிவுகள் எடுக்கும் பொழுது யாருடைய நெருக்கடிக்கும் நீங்க அடிபடியாம உங்களுடைய சொந்த புத்தியை யூஸ் பண்ணி நீங்க முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. வெளிப்புற பயணங்களின் மூலமாக உங்களுக்கு சௌகரியமான சூழ்நிலை அமையாது. பயணங்களை முக்கியமாக நீங்க தவிர்த்து விடுறது நல்லது நண்பர்களே. ஆனா உங்களுடைய சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்களுக்கு அந்த பயணங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக அமையும். எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக உங்களது சுற்றியுள்ளவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளுங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை யூஸ் பண்ணுங்கள். 2 கலருமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கஸ் கலர் அமைங்க. க்ரீன் கலர் மற்றும் ரத்தின சிகப்பு நிறம் ரெண்டுமே இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலாம். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீன செம்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி ஏற்படலாம். அது உங்கள் வியாபாரத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக அமையலாம் நண்பர்களே. இன்றைய தினம் சின்ன சின்ன தாமதங்கள் உங்கள் பணிகளில் வந்தாலும் உங்களது காரியங்களை நீங்கள் தவறாமல் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய விடாமுயற்சி காரணமாக நிறைய வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் வெற்றிகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் எல்லாம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன மனசில் வச்சிருக்காங்கிற நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. எனவே மிகச்சிறப்பான நல்ல யோகம் அது. மறதி தொடர்பான ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க. புரிதல் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நிறைய காரியங்களை உங்களை ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியுங்க. உங்களுக்கு அலுவலக பணிகளில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் கொஞ்சம் குறையும். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க, ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க. இன்னைக்கு சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.